நண்பா, நான் நேற்று சொன்னது போல இன்னைக்கு தமிழ் தலைவாஸ் டீம் அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் லைவுக்கு வந்திருந்தாங்க. லைவ்ல சந்திரன் ரஞ்சித், மாசானமுத்து இவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்த லைவ்ல பல விஷயங்கள் நடந்திருக்கு. முக்கியமா நம்ம சந்திரன் ரஞ்சித் ஆப்ஷன்ல அன்சோல்ட் ஆனதை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ் தலைவாஸ் டீம் எப்படி சந்திரன் ரஞ்சித் அண்ணனை எடுத்தாங்க அதை பத்தியும் சொல்லியிருக்காரு. அதெல்லாம் தாண்டி அபிஷேக் அண்ணே இந்த சீசன் எந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு அதை பத்தியும் மாசானமுத்து அண்ணே ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ என்ன ஏதுங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயில் பார்க்கலாம். புதுசா பாக்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நண்பா, வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நான் இந்த லைவை சுத்தமா பார்க்கல, ஓகேங்களா? ஏன்னா நான் ஒர்க்ல இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது நான் பார்க்கவே இல்லை. பட் இருந்தாலும் தமிழ் தலைவாஸ் டீமோட தீவிரமான ரசிகர் ஒருத்தர் இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். ப்ரோ, இந்த லைவ்ல சந்திரன் ரஞ்சித் தானே இந்த விஷயத்த பேசியிருக்காரு, மாசானம் தானே இந்த விஷயத்த பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி என்ன சொன்னாங்களோ அதை அப்படியே எனக்கு டைப்பிங் பண்ணி அனுப்பியிருந்தார். ஸோ அவருக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ, அவர் என்ன சொன்னாரோ அதை தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். அவர் என்கிட்ட வீடியோவும் போடுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். சோ அவருக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. சோ இப்போ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சந்திரன் ரஞ்சித் அண்ணா ஆப்ஷன்ல எடுக்காததை பத்தி சந்திரன் ரஞ்சித் அண்ணே ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்னங்கிறத சொல்றேன். ஸோ ஆக்சுவலா நான் இந்த விஷயம் சொன்ன பிறகு பல தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸா இருந்தீங்க அப்படின்னா ஒரு கூஸ் பம்ப்ஸ், அந்த கான்ஃபிடன்ஸ் லெவல் பயங்கரமா அதிகரிக்கும். ஸோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓப்பனா சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன ஆப்ஷன்ல யாருமே எடுக்கல, பரவாயில்ல இருக்கட்டும், அவங்க எல்லாருக்கும் நான் மேட்ல பதில் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரமான செயலை சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேச்செல்லாம் கிடையாது, வீச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. பயங்கர கான்ஃபிடன்டா அவர் இருக்காரு. அவரோட கேம் மேல அவருக்கு எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. நண்பா, அது மட்டும் இல்லாம ரஞ்சித் அண்ணே இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிகேஎல் சீசன் 11 ஆப்ஷனுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 20 கிலோ அவரோட உடம்ப குறைச்சிருக்காரு. இன்ஜுரியிலிருந்து ரெக்கவர் ஆகி ஃபுல் ஃபிட்னஸோட இருந்திருக்காரு. ஆனா அவரை யாருமே ஆப்ஷன் எடுக்கல. அது அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. ஸோ அப்போ தான் நம்ம தர்மராஜனே ஃபோன் பண்ணி நீ உடனே கேம்புக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதன் பிறகு ரஞ்சித் அண்ணே போயிருக்காரு. அதன் பிறகு என்னெல்லாம் நடந்து நம்மளுக்கே தெரியும். தமிழ் தலைவாஸ் டீம் ரஞ்சித் அண்ணனை எடுத்துட்டாங்க. இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம், ரஞ்சித் அண்ணன் இப்போதைக்கு ஃபுல் ஃபிட்னஸோட இருக்காரு. எந்த ஒரு இன்ஜுரி பிரச்சனையும் இல்லை. ஸோ ஃபுல் ஃபிட்னஸோட இந்த பிகேஎல் சீசன் 11 தமிழ் தலைவாஸ் டீமுக்காக களமிறங்க போறார் நம்ம ரஞ்சித் அண்ணன். அதை தொடர்ந்து மாசானமுத்து அண்ணன் கிட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. முக்கியமா தர்மராஜ் அண்ணே உங்களுக்கு எப்படி பிராக்டிஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க தமிழ் பிளேயர்ஸ்க்கு. ஸோ அதுல என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லாவே பிராக்டிசஸ் கொடுக்குறாரு, தரமான பிராக்டிசஸ் எல்லாமே கொடுக்குறாரு, நல்லா புரியுது. ஆனா முக்கியமா அபிஷேக்கும் பயங்கரமான பிராக்டிசஸ் போயிட்டு இருக்கு. ஸோ பயங்கரமா பனிஷ்மெண்ட் கொடுத்தலாம் அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். லைட்டா ஃபன்னியா சொல்லியிருந்தார், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம ஸோ இந்த சீசன் நீங்க கண்டிப்பா ஒரு புதுமையான அபிஷேக பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி மாசானமுத்து அண்ணே லைவ்ல சொல்லியிருக்கார். சோ அந்த டிஃபென்ஸ் பக்கம் அந்த கவர் பொசிஷனுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறார் அப்படிங்கிறது நம்ம மாசானமுத்து அண்ணே சொல்லும் போதே தெரியுது. சோ இந்த சீசன் அந்த கவர் பொசிஷன்ல பெரிதா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி கான்ஃபிடன்ஸ் அதிகமாயிருக்கு. ஸோ இதெல்லாம் தாண்டி பல விஷயங்கள் இந்த லைவ்ல நடந்திருக்கு. ஸோ நீங்க லைவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைவ்ல ஏதாவது சம்பவம் நடந்திருந்தா அதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம வியூவர்ஸும் தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ இவ்வளோ தான் வீடியோ. ஸோ இதே போல நல்ல ஒரு வீடியோல நாளைக்கு பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் டாடா, பை பை, see you நண்பா.